மொத்தமாக இதை எப்படி பார்க்குறீங்கன்னா, இதுதான்டி அந்த காரு. இது ஒரு சிறிய டிஃபெண்டர் மாரி தெரியுது. ஹெட்லாம்புகளை பாருங்கள். அதுல ஹை பீம்ஸ் மற்றும் லோ பீம்ஸ் 2ம் ஒரு சிறிய இடத்துல இருக்கின்றன. அதை கவனிச்சீங்களா? எனக்கு தெரியும். இதுக்கு பெரிய லைட் த்ரோ இருக்க போறதில்லை. நான் ஹாரியர் ஈவி பயன்படுத்துகிறேன். பாக் லாம்புகள் செங்குத்தாக இருக்கின்றன. 2ம் தினசரி ஓட்டத்திற்கு போதுமானதாக இருக்கப் போவதில்லை. ஆனாலும் இது நல்லா தெரிகிறது. பாருங்கள், இணைக்கப்பட்டுள்ள டிஆர்எல்ஸ், அதாவது டைம் ரன்னிங் லேம்ப்ஸ் மற்றும் சிஆர்ஆர் பிராண்டிங் இருக்கிறது. இது ரொம்ப அழகாக இருக்கிறது, இல்லையா? நான் சொல்றது இது புது காராக பாக்ஸிலிருந்து வந்த மாதிரி தெரிகிறது. மேலும் ராடார் அல்லது ஏடாஸ் உபகரணங்களை பாருங்கள். சில பார்க்கிங் சென்சார்களும் உள்ளன. நீங்கள் முன்புறத்தில் பார்க்கலாம், அங்கே டோ ஹூக்குகள் இருக்கின்றன, டாடா லோகோ மற்றும் மற்றவை இருக்கின்றன. இது 19 அங்குல இரட்டை எனக்கு தெரியல வீல்கள் கொண்டு வருகிறது. அதனால டயரை மாற்றும் போது இது உங்களுக்கு அதிக செலவு ஆகப் போகிறது. நீங்கள் டயரை மாற்றும் போது அதிக செலவு ஆகும். ஆனால் எனக்கு நினைக்கிறது இந்த புதிய கார்கள் எல்லாம் B6 மாதிரியானவை மற்றும் மற்றவை 11 அங்குல டயர்களுடன் வருவதால் டயர் விலை குறையும் என்று நம்புகிறேன். ஏனெனில் அவை உற்பத்தி செய்யப்பட வேண்டும், இல்லையா? 19 அங்குல டயர்கள் முன்பு BMW, வான், ஆடி போன்ற கார்களில் மட்டுமே இருந்தது. இப்போது இது சாதாரண அல்லது அமாட்னிகா கார்களுக்கும் வர ஆரம்பித்து விட்டது, இல்லையா? அதனால இது குறைந்த விலையில கிடைக்கும் என்று நினைக்கலாம். பின்புற கண்ணாடி ஹாரியர் காரிலிருந்து எடுத்தது போல இருக்கிறது. இது ஒத்ததாக தெரிகிறது. எனக்கு இந்த உடைந்துள்ள கைப்பிடி பிடிக்கவில்லை. நீங்கள் அதை அழுத்த வேண்டும். கதவை திறக்க கைப்பிடியை அழுத்த வேண்டும். இது தானாகவே இருக்க வேண்டும் அல்லது சாதாரணமாக இருக்க வேண்டும். இதைச் சுற்றி நிறைய பிளாஸ்டிக் கிளாடிங் உள்ளது. இது நேரடியாக பளபளப்பான பிளாஸ்டிக் கிளாடிங் V6 இலிருந்து எடுத்தது. இதுதான் முக்கியமான சியாரா பகுதி. நீங்கள் விளம்பரத்தில் பார்த்திருப்பீர்கள். குறைந்த கண்ணாடி வெட்டுகள். முந்தைய சியாராவில பின்னால் கதவுகள் இல்லையே. இதுதான் மின்சாரத்தால் இயக்கப்படும் டெயில் கேட். இங்கே ஒரு டிஃபெண்டர் நகல் விளக்கை பார்க்கிறீர்கள். இது சரியாக இருக்கிறது, இல்லையா? மக்களுக்கு இது பிடிக்கிறது. டெயில் கேட்டுக்கு மிகவும் உயரமாக திறக்கிறது. அதை திறப்பதில் பிரச்சனை இருக்காது என்று நினைக்கல. நீங்கள் நல்ல அளவிலான வீல் பூட் ஸ்பேஸை பார்க்கிறீர்கள். நாம் நல்ல அளவு என்று சொன்னால் அது கிரிட்டாவை விட சிறந்தது. இதற்கெல்லாம் அளவு என்ன என்று தெரியவில்லை. ஆனாலும் இது கிரிட்டாவை விட நிச்சயமாக சிறந்ததாக தெரிகிறது. அங்கே ஒரு சார்ஜிங் சாக்கெட்டை பார்க்கிறீர்கள். பல்சில் ட்ரேகளும் பின்னால் பார்க்கிங் சென்சார்களும் நீங்கள் பார்க்கலாம். ஆம், மற்ற பக்கத்திலும் விளக்குகள் இருக்கின்றன. ஆம், இது மின்சாரத்தால் இயக்கப்படுகிறது. நான் சொல்றது அதை மூட முயற்சிக்கிறேன். ஆம், அங்கே ஒரு சியரா பேட்ஜிங் இருக்கிறது. இது ஒரு கனெக்டட் டெயில் லேம்ப். எல்லா விதமான புதிய தலைமுறை விரும்பும் விஷயங்கள். புதிய தலைமுறை டிசைன் லாங்குவேஜ். ஆம், ஆனால் இது மிகவும் பாக்ஸியாக இருக்கிறது. அது நல்ல பாக்ஸி தோற்றம் கொண்டது. அந்த வகையில் ஒரு SUVக்கு இது நல்லது. குறிப்பாக இதன் ஐஸ் வெர்ஷன்களில் இது 4x4 ஆக வரப்போகிறது. என்ஜின் விருப்பங்களில் ஒரு டர்போ பெட்ரோல், டர்போ டீசல் மற்றும் EV ஆகியவை உள்ளடங்கும். EVக்கு பெரும்பாலும் 65 கிலோவாட் பேட்டரி வரும் என்று கேள்விப்படுகிறோம். 75 கிலோவாட் அதிகமாகிவிடும். ஏற்கனவே அது ஏரியாவில் உள்ளது. மொத்தத்தில் இது நல்ல தோற்றம் கொண்டது. எனக்கு இதன் தோற்றம் பிடித்திருக்கிறது. விளம்பரத்தில் பார்த்த அளவுக்கு இது பெரியதாக இல்லை, ஆனால் நல்ல தோற்றம் கொண்டது. உள்ளே காலடி வைக்கும்போது சாதாரண விண்டோ கட்டுப்பாடுகளை நீங்கள் காண்பீர்கள். மிரர் கட்டுப்பாடுகள் பில்லரிலிருந்து கதவுகளுக்கு மாற்றப்பட்டுள்ளன. நீங்கள் கதவு விளக்குகளையும் காணலாம். இது ஒரு நேரடி உள்ளமைவு. உங்களிடம் 3 திரைகள் உள்ளன. அதுவே முக்கிய அம்சம். ஸ்டியரிங் அக்ராஸ் காரிலிருந்து நேரடியாக எடுத்தது. பஞ்ச் அடுத்தது மற்றும் அந்த எல்லாவற்றும். அந்த எல்லா பட்டன்களும் அங்கே வரும். அது எல்லாம் மென்மையான தொடுதலாக உள்ளது. நீங்கள் தொடும்போது அது எல்லாம் மென்மையாக இருக்கும். 3 திரைகள். மேல் மாடியில் ஒரு பான்-ட்ரான் கலவையும் உள்ளது. அதற்காக ஸ்டார்ட் பட்டன் உள்ளது. 4VWT பதிப்பில் தற்போதைய முறைகள் சாதாரண மாடல்களும் இயக்கப்படும். ஆனால் அவை அதிக பயனில்லை. ஆம், அது ஒரு இணைக்கப்பட்ட திரை. எனக்கு அது பிடிக்கவில்லை. ஆனால் பலருக்கு அது இப்போது பிடிக்கிறது. ஆம், எனக்கு நினைக்கிறது இதுதான் பெரும்பாலும். இப்போது நீங்கள் மேலே போய் இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம்.